பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. புதுவை மறைமாநிலத்தின் நம்பிக்கை காவலியே, வில்லியனூர் தலமதிலே வீற்றிருக்கும் தாரகையே, அருள்மிகப் பொழியும் லோர்து மாமரியே, உம் மகிமை மேலோங்கவே பேரில்லம் அமைத்தோமே. இத்தினம் வரை நீர் செய்து வரும் புதுமைகளை சொல்லிச் சொல்லி பாடுகிறோம். நன்றி புகழ் மாலை சூட்டுகிறோம். வாழ்க 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 எம் லோர்து மாமரியே. வில்லியனூரின் விடிவெள்ளியே, லோர்து மாதாவே, வில்லியனூரின் விடிவெள்ளியே, லோர்து மாதாவே, உம் வதனம் கண்டோம் வியந்து நின்றோம் லோர்து மாதாவே. உம் துணை இல்லாமல் எங்கள் கால்கள் பயணமாகுமோ? எம் உள்ளங்கள் வாடும் ஏக்கங்கள் யாவும் தீர்ந்து போகுமோ? உமை வேண்டியே யாம் மீட்டிடும் புகழிசை தானம்மா. வாழ்க வாழ்க லோர்து அன்னையே வாழியவே, எந்நாளும் எம்மை காத்து வரும் பாதுகாவலியே. வாழ்க வாழ்க லோர்து அன்னையே வாழியவே, எந்நாளும் எம்மை காத்து வரும் பாதுகாவலியே. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சிறப்பாக மேரி புது கல்வி ஆண்டில்
12ஆம் வகுப்பின் நல்ல ஞானத்தோடு சிறப்பாக படிக்கவும், கல்வியை கற்று பொது தேர்வை சிறப்பாக எழுத சுசை மரியநாதன் டொமினிக், மதலேன் மரி டொமினிக், செல்வம் டொமினிக் இந்த குடும்பத்தாருடைய நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் இறை ஆசிர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், மேலுமாக பால்ராஜ், ஸ்டெல்லா மேரி, ஹென்றி, ஸ்டெவர்ட் இந்த குடும்பத்துக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக இன்றைய திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலுமாக உங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேற தெய்வீக திருப்பலியில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நம் பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமகிழ்ச்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் அச்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எலியா ஜெபித்தார், வானம் பொழிந்தது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 41 முதல் 46 முடிய. அந்நாட்களில் எலியா ஆகாவை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாப்பு உணவும் பானமும் அருந்த சென்றவுடன் எலியா கர்மேல் மலையில் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தன் முழங்காலுக்கு இடையே முகத்தை புகைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளரை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றார். அப்பொழுது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாவிடம் மழையை தடுத்து நிறுத்தும்படி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெருமழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றார்.
அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க, அவர் தம் இடையை வரித்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்பே ஓடினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலறை பாடல் பல்லவி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. பல்லவி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசாயல்கள் தண்ணீர் நிறைந்தோட செய்தது. அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசீர் வழங்கினீர். பல்லவி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. ஆண்டு முழுவதும் முது நலத்தால் முடி சூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்ச நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கட்சியால் அணைந்துள்ளன. பல்லவி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரியிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியை முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார்.
ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டனே அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் வாழக்கூடிய மாதா தொலைக்காட்சி சொந்தங்களே, உறவுகளே, குடும்பங்களே, மாதா தொலைக்காட்சியின் சந்தாதாரர்களே, உங்கள் அனைவருக்கும் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டம் பாண்டிச்சேரி வில்லியனூர் விடிவெள்ளி புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் இருந்து வாழ்த்துக்களையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சி குடும்பங்கள் அனைவருக்கும் வில்லியனூர் விடைவெளி புனித லூர்து அன்னை தனது வல்லமைமிக்க பரிந்துரையால் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த கல்வாரி வழியில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவை புனித பர்னபாவை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நம்மை அழைக்கின்றது. பவுலையும் பர்னபாவையும் நான் தேர்ந்து கொண்ட பணிக்கென அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று நாம் திருத்தூத பணிகளில் வாசிக்கின்றோம். பவுலையும் பர்னபாவையும் நான் ஒரு குறிப்பிட்ட இலக்குக்காக, நோக்கத்திற்காக, பணிக்காக, நற்செய்தி பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள், அவர் எனக்கு தேவை என்று கடவுளே அந்த இறை வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். என்ன அந்த பணி, எதற்காக கடவுள் அவர்களை தனிப்பட்ட விதத்தில் ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அவர்கள் வழியாகத்தான் உலகெங்கும் நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக புறவினத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க பவுலையும் பர்னபாவையும் அந்த தனிப்பட்ட பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். இயேசு உலகெங்கும் சென்றடைய வேண்டும். இயேசுவை பற்றிய நற்செய்தியை உலகெங்கும் சென்றடைய வேண்டும். கிறிஸ்துவமானது உலகெங்கும், உலகின் கடையெல்லை வரை சென்றடைய வேண்டும். அதற்காக பவுலையும் பர்னபாவையும் தனிப்பட்ட பணிக்கென அவர்களை ஒதுக்கி வையுங்கள். எனவே பணிக்கு அனுப்புவதற்கு முன்பாக திருத்தூதர்கள் அனைவரும் அவர்கள் மீது செபித்து அந்த கடவுள் கொடுத்த அந்த தனிப்பட்ட பணிக்காக அவர்களை அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கின்றோம். பவுலை திருத்தூதர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் புனித பர்னபா. பர்னபா பவுலோடு இணைந்து அவருடைய திருத்தூது பணியில் உடன் பயணித்தவர். எனவே பவுல் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் கிறிஸ்துவத்தை பெற்றிருக்க முடியாது, நற்செய்தியை பெற்றிருக்க முடியாது, இயேசுவை பெற்றிருக்க முடியாது. எனவே அந்த பவுலோடு இணைந்து அந்த திருத்தூது பணியில் பணியாற்றியவர் புனித பர்னபா. உடன் பணியாளராக, உடன் ஊழியராக, ஒரு உற்ற தோழ்மையாக, நண்பராக இருந்து செயலாற்றியவர் புனித பர்னபா. எனவே அவரை நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த நாளில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம், அவர்கள்தான் இயேசுவை நமக்கு கொடுத்தார்கள். அவர்கள் வழியாகத்தான் இயேசுவை நாம் பெற்றுக்கொண்டோம்.
அவர்கள் இல்லை என்று சொன்னால் நற்செய்தி நம்மை வந்தடைந்திருக்காது. கண்டிப்பாக அதை நாம் பெற்றிருக்க முடியாது. எனவே பிரியமான சகோதர சகோதரி, அவரை போன்று அவர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட இயேசுவை, நற்செய்தியை பிறருக்கு கொடுக்க அழைப்பு கொடுப்பதுதான் இன்றைய அந்த புனித பர்னபா அவருடைய நினைவு, அவருடைய வாழ்க்கை, இறை தூது பணி, அவருடைய மறை சாட்சியம், இயேசுவுக்காக அவர் தன் இன்னுயிரையை கொடுத்த நிகழ்வை எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுவது. அவர்கள் கொடுத்த இயேசுவை நாம் பிறருக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அவர்கள் கொடுத்த நற்செய்தியை நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம். அவர்களை போன்று இந்த சமுதாயத்தில் இயேசுவை தாங்கிச் செல்லக்கூடிய திருத்தூதர்களாக, நற்செய்தி பணியாளர்களாக மாற இன்றைய நாள் புனித பர்னபா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே அவருடைய அழைப்பை ஏற்று நாமும் இறை ஆட்சியின் தூதுவர்களாக, நற்செய்தியின் திருத்தூதர்களாக மாற ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். திருத்தூதர்களாக மாற முயற்சி செய்வோம். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்ற மிகவும் படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசனுன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்ற மிகவும் படைப்பிலே. நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பேரினிலை. எந்தன் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அர்ச்சனை பூவாய் ஈசனும்மில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைவாமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய எமது அன்பு தீ எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரை முது மந்தை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர்.
அதனால் அதனை ஆள்வதற்கு திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழி நடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வு தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலியுமான
வில்லியனூர் விடிவெள்ளி புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரும் குடும்பங்களுக்கு கல்விக்கு பாதுகாவலருமான புனித சூசையப்பேர், புனித திருத்தூதர்கள், புனித பர்னபா, கூடியிருப்பதரான புனித அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரம்பரிலே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நாங்கள் விரும்பும் நற்சுகத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல்
இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரின் உயிரே என் இறைவா, என் உள்ளத்தின் உயிராகவா, என் உடலே நீ வாழும் இல்லம் என்றாலே உயிரோட்டம் நீதானே வா, உனையன்றி நானேதுவா. உயிரின் உயிரே என் இறைவா, என் உள்ளத்தின் உயிராகவா, என் உடலே நீ வாழும் இல்லம் என்றாலே உயிரோட்டம் நீதானே வா, உனையன்றி நானேதுவா. உன் சொந்தமென்று நானான பின்பு என் தேகம் தூய்மையாய் வாழும். உன் சொந்தமென்று நானான பின்பு என் தேகம் தூய்மையாய் வாழும். உன் தீபம் நெஞ்சில் எரிகின்ற போது உண்மையை என் அறிவு தேடும். உன் தீபம் நெஞ்சில் எரிகின்ற போது உண்மையை என் அறிவு தேடும். உயிரின் உயிரே என் இறைவா, என் உள்ளத்தின் உயிராகவா, என் உடலே நீ வாழும் இல்லம் என்றாலே உயிரோட்டம் நீதானே வா, உனையன்றி நானேதுவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையானை திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிது வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முழந்தாளிடுவோம். தூய லூர்து அன்னையை நோக்கி நவநாள் ஜெபம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, எமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மன வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றுக்கொள்ளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, தூய எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்கள் எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து
கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மணவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழ செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டோர்களையும் ஆதரையும் குருக்களையும் துறவைகளையும் ஞான கவசத்தால் காத்து எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து கூறி ஜெபிப்போம். சேர்ந்து மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை லூர்து தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை லூர்து தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ
எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.